வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் மிஷினிங் ப்ராசஸ். இது நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் ப்ராசஸோட ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மெத்தடில் ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் அல்கலைன் சொல்யூஷன் அல்லது ஆசிட்டை பயன்படுத்துகிறோம். இது மூலமாக ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. இந்த மெத்தட் எதுக்கெலாம் சூட்டபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் இருக்கோ அல்லது தின் ஷீட்ஸ் அல்லது எங்கெல்லாம் ப்ரிசைஸ் மிஷினிங் ப்ராசஸ் தேவைப்படுதோ அங்கே நாம் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தடோட முக்கியமான பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பீஸுக்கும் ஆசிட் அல்லது அல்கலைன் சொல்யூஷனுக்கும் இடையே உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. இப்படி ரிமூவ் ஆகிறதுனால எந்தவித ஹீட் ஜென்ரேஷனும் அங்கே அக்கோர் ஆகாது, எந்தவித மெக்கானிக்கல் ஃபோர்ஸும் அங்கே தேவைப்படாது அல்லது டெவலப் ஆகாது. அதுபோக டூலில் எந்தவித தேய்மானமும் இருக்காது. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறது க்ளீனிங் ப்ராசஸ். அதாவது ஒர்க் பீஸில் ஏதாச்சும் டஸ்ட் அல்லது ஆயில் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த க்ளீனிங் ப்ராசஸ். அடுத்து மாஸ்கிங். அதாவது ஒர்க் பீஸை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை நாம் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேர் அப்படின்னா மாஸ்கிங் ப்ராசஸ். இது ஸ்க்ரைப்பிங் ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் மிஷினிங் தேவைப்படுதோ அங்கே நாம் மாஸ்கை ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஸ்க்ரைப்பிங். அடுத்து எட்சிங் ப்ராசஸ். இதுக்கப்புறம் அந்த ஒர்க் பீஸை நாம் ஒரு கெமிக்கல் சொல்யூஷனுக்குள்ளே டிப் பண்ணுறோம். இதுக்கு பேர் எட்சிங். அடுத்து டிமாஸ்கிங் அண்டு ஃபினிஷிங். இதில் ஒர்க் பீஸ்லேருந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறோம். தேங்க்யூ.